சிறு முருகப்பெருமானுடைய அருள்கடாட்சி தினத்தோடு ஒருவருக்காக பணம் செலுத்திய அம்மா கடந்த காலங்களில் பெருமானை யாராவது அதிகாரிகளால் திருப்பல் பரிசு வழங்கப்பட்ட சிறு உதவியாளர் உதவியாக மாறி பெருமானை நாடுகளில் அதிகாரிகளுக்கு பரிபாலன சபையினால் வரலாறு அதிகளவான சேவைகளை வேண்டியவர்களை பூர்த்தி செய்யக்கூடிய இருக்கிறது. அந்த வகையில் எதிர்வருகிற காலங்களில் பெருமானை அதிகாரிகளுக்கு சேவைகளை செய்வதற்கு வழங்கப்படுகின்ற பகல் பூஜை 12:30 மலையில் முருகன் கோயிலில் 1 மணி. பகல் பூஜை 12 மணிக்கு 12:30 மலையில் நடக்கும். பிள்ளையாருக்கு முருகனுக்கு 1 மணிக்கு நடக்கும். முருகனுக்கு 1 மணிக்கு பகல் பூஜை. மலையடியில் 12 மணிக்கு. மலையடியில் 12 முருகன் இதில் 1 மணிக்கு. ஒரு வடிவா சொல்லுங்கள், வடிவா விளக்கமா. மலை உச்சியில் பிள்ளையாருக்கு 12 மணிக்கு பூஜை. அடிவாரத்தில் முருகனுக்கு 1 மணிக்கு நடக்கும் பூஜை. சேர்ந்து சாவங்கள் சென்று சாவங்கள் 5 மணிக்கு வாசித்து அந்த கிரியோட ஆரம்பித்து சங்கல்பத்தோட 10 மணிக்கு திருவிழா நடக்கும். அந்த 10:30 வீதி உலா வந்து அதோட உற்சவம் அந்த அண்டைய நாள் திருவிழா முடியும். திருவிழா அதேபோல் நாளைய பூசை கண்ணங்குடா 19ஆம் நாள் கண்ணங்குடாக்கு திருவிழா. 20ஆம் நாள் கொக்கோடி சொல்லிக்கிற மக்கள், 21ஆம் நாள் முனைக்காட்டு மக்கள் திருவிழா. மறுநாள் தீத்தோட்சவத்தோட 30ஆம் தேதி காலையில் தீத்தோட்சவத்தோட இந்த ஆண்டுக்கான வருடாந்த மகோத்சவம் நிறைவு. முருகப்பெருமானுடைய அருள்கடாட்சி கிடைத்தவர்கள் அதிர்ஷ்ட அஜீசன் நண்பர்கள் மண்ணினை விட்டுகளிடமிருந்து தனது அன்பு அப்பா கிருஷ்ணாதி சிறுநாடகனுடைய ஆத்மாவோட சிறந்தவர்கள் சார்புகளை வெளிவரும் என்று எடுத்து பலர்களுக்கு அனைவருமே மண்ணினை விட்டுகளிலே தனது அன்பு அப்பா கிருஷ்ண காச சிறுநாடு என்ற ஆத்மா சிறந்தவர்கள் சார்பினைகளுக்காக பணம் செலுத்திய பிள்ளைகளான அதிர்ஷ்ட அஜீசன் என்ற வளங்களை நம் வாழ்ந்த சமூகத்திற்கு இல்லாமலே தான் நம்முடைய திரு முருகப்பெருமானுடைய அருள்கடாட்சி கிடைத்தவர்களுக்கு நாம் நன்றி ஆற்றுகிறோம். தொடர்ந்து நமது திருப்பரசனம் சிறந்து விழுந்தாக திருவந்தலி பள்ளிகளில் சேர்ந்த சேர்ந்து கஜாபுரம் சேர்ந்து கஜாபுரம் பிரான்சின் வசதிகளுடைய திருநாவுக்கரசு குடும்பத்தார்கள் என்றாலும் நான் வாழ்க்கையாக வேண்டும். 18ஆம் நாள் திருவிழா இது வரைக்கும் 18 திருவிழா முடிவடைஞ்சிருக்கு. அப்போ கடந்த 9/7/2026 திருக்கோடியத்தோடு ஆரம்பமாகி 30/7/2026 நிறைவடைய இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாள் 18ஆம் நாள் திருவிழா மீறுபடா கிராமத்தில் அருள்கடாட்சி கிடைத்தவர்கள் என்று நாம் பிரார்த்தித்துக் கொள்கிறோம்.
மகிழ்ச்சிகளை தன்னுடைய அன்புகள் நான் கவிசம் என்று எனக்கான வாழ்வு நான் வாழ்வுக்காக வந்து எனக்கு வந்து எடுத்திருந்து முயற்சிகளை சேர்ந்த மகிழ்ச்சிகளை வந்து தன்னுடைய அன்புகள் நான் கவிசம் என்று எனக்கான வாழ்வு நான் வாழ்வுக்காக எனக்கு வந்து ஒரு பெருமையை படுத்தினேன் இதற்காக மகிழ்ச்சிகள் திருவிழா முதுகுலா கிராம திருவிழா. ஆகவே இன்னும் இன்றோடு சேர்த்து 4 திருவிழா இருக்குது. நாளைய திருவிழா கண்ணங்குடா கிராமத்தோட திருவிழா, அதே போல் நாளை மறுநாள் கொக்கோட்டுச்சோலை கிராமத்தோட திருவிழா, இறுதி திருவிழா முனைக்காட்டு கிராமங்களோட 21ஆம் நாள் திருவிழா இடம்பெற இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து 30ஆம் தேதி காலையில் 6:30 மணிக்கு தீர்த்தோட உவாண்டுக்கான வருடாந்த மகோற்சவம் அறிவமும் முருகமாகி அநாதிகாய் பலவாய் ஒன்றாய் சிரமமாய் நன்ற ஜோதி பிளம்பதோர் மேனியாகி வந்து நாங்கள் வந்ததில் பிரச்சனையா வளமை விட இந்த வருஷம் மக்கள் அடியார்கள வருகை அதிகரிச்சிருக்கிறது. காரணம் வேண்டாம், மக்கள் உண்மையில் தென்பகுதியில் இருக்கிற கதிராமத்துக்கு பாத யாத்திரையாக போகிறத எங்கட பகுதியில் இது வழக்கமாக்கியிருக்கிறாங்க. அதனால் மட்டக்களப்பு மாவட்ட மண்டலில் ஏன்னு எங்களுக்கு அண்மையில் இருக்கிற வேறு மாவட்டங்களில் இருந்தும் அந்த பாத யாத்திரை அந்த குழுவினர் உருவாகி முருகனை தரிசிக்கிற வீதம் கூடியிருக்கு. அது கிழக்கிழங்கையில் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும், சின்ன கதிர்காமம் என்றாலும் சரி, செல்ல கதிர்காமம் என்றாலும் சரி, தாங்க சொல்ல போகிறபடியால் மலை காடு சார்ந்த இடமாக இருக்கிறபடியால் அந்த இயற்கைகளில் எங்களோட ஆக்களும் அதில் அதை கண்டு கழிக்கணுன்றதுக்காக எங்களுக்கு வந்து முருகப்பெருமான வழிபட்டு சொல்கிறாங்க. இடம்பெற இருக்கின்ற 30ஆம் தேதி காலையில் 6:30 மணிக்கு தீர்த்தோற்சவம் இடம்பெற இருக்கின்றது. அதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும், பூரணி அடுத்து வாங்க திருவோண நட்சத்திரத்தில் இந்த முருகப்பெருமான தீர்த்தம் வருடம் இடம்பெறுவது வழக்கம். அது அந்த வகையில் 30ஆம் தேதி காலையில் 6:30 மணிக்கு இடம்பெறும். சத்யநாதன், வீரசிங்கம், சேதேஸ்வரி, வாசமிக்கையா, அரசம்மா, சிராஜ்பாலா, தகுபாலா என்ற அத்தனை சிறந்த சான்றுகளை அறிவை பற்றி ஏகம்படி உங்களுடைய அன்போடு
பணம் செலுத்தி